பீன்ஸ்டாக். ஓகே சார். பீன்ஸ்டாக் ஓகேவா? ஸோ ம். ஆக்சுவலி பீன்ஸ்டாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்லெஸ் என்விரான்மெண்ட். ஓகே. இவ்வளோ நாள் நம்ம வந்து சர்வர் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்வர்லெஸ்னா எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டெவலப்பரு, ஓகே. உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றின எந்த நாலேஜுமே கிடையாது. விஎம்னா என்னன்னு தெரியாது, டிஸ்க்னா ம். என்னன்னு தெரியாது, அந்த நாலேஜ்லாம் ம். எதுவும் இல்லை. பட் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்கள் அப்ளிகேஷனை மட்டும் லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக இந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஓகே சார். இதில் வந்து நீங்கள் உங்கள் நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, விஎம்ஐ கிரியேட் பண்ணுறது. நம்ம இப்போ ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணோம்? எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கி நம்ம ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணோம்ல, போர்ட் 80 ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த HTML ஃபைலில் போய் உள்ளார கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் போட்டோம், அதுக்கப்புறமா அந்த வெப் பேஜ் லோட் ஆச்சு. கரெக்டாக? கரெக்ட் சார். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து உங்களோட கோடை லோட் பண்ணால் போதும். நீங்கள் வச்சுருக்க கோடை ஜஸ்ட் லோட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டை ரெடி ஆகிடும். ஓகே சார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அது ஃபுல்லாக AWS பார்த்துக்குவாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த இந்த இன்ஸ்டன்ஸ் ஒரு விஎம் கிரியேட் ஆகும், எல்லாமே கிரியேட் ஆகும். பட் எல்லாமே பேக்ரவுண்டில் கிரியேட் ஆகும். எல்லாமே அந்த கோட்லேயே வந்து அந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கே கிரியேட் பண்ணிடும். எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி உங்கள் கோடை அதில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வெப்சைட்டை கொண்டு வந்துடும். ஓகே சார். ஸோ அதான் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸோ இதனால வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. அதில் இப்போ ஏதோ CPU யூட்டிலைசேஷன் ப்ராப்ளம் வருது, இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் வருது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஏன்னா அது எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் பார்த்துக்கும். ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாமே பேக்ரவுண்டில் நடக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கோட் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் அந்த உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். கோட் டெவலப் பண்ணுறது அந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு எல்லாமே AWS பார்த்தா. இது வந்து ஆக்சுவலி வந்து பீன்ஸ்டாக் இது வந்து ரொம்ப சின்ன பார்ட்டு தான். பீன்ஸ்டாக் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வந்து பேசிக் லேப் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். என்னோட AWS கன்சோல் லாகின் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் போயிட்டு
எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இதில் போய் நீங்கள் வந்து சர்ச் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்னு சர்ச் பண்ணிங்களே வந்துடும். ஸோ ரன் அண்ட் மேனேஜ் வெப் ஆப்ஸ். ஸோ இது அதுக்கு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே சார். So Amazon Elastic Beanstalk is easy to use service for deploying in and scaling web application and service development with Java, .NET, PHP, Node.js, Python, Ruby, Go and Docker எல்லாமே வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ வெப் சர்வர் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, என்ஜினிக்ஸ், பேசஞ்சர் அண்ட் IIS இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறோம். மை ஆப்க்கு 7 கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எதுவும் தேவையில்லை, நான் தரல. இப்போ பிளாட்ஃபார்ம் ஓகே எது வேணாலும் பிளாட்ஃபார்மை கொடுத்துக்கலாம். நம்ம ஜாவா கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அது வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்ளிகேஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். அப்லோட் யுவர் கோடில் போய்ட்டு உங்களோட கோடை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட கோடு இருந்துச்சுன்னா அந்த கோடை இது மூலயமா அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். எங்கே எதுவும் கோடு இல்லை. ஸோ நான் சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் கோடு வச்சு AWS கொடுப்பாங்க. டெமோவுக்காக அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்தா இந்த இடத்துல லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கொடுப்பீங்க. இது ரொம்ப சிம்பிள். என்ன லாங்குவேஜ், என்ன நேமு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயிலுமே வரும். யூசிங் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இது வந்து US West 2ல நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இது வந்து இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்தோடனே இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த URL வச்சு ஆக்சஸ் பண்ணால் நம்மளோட வெப் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. இங்கே வந்து கிரியேட் ஆகும்போதே நம்ம பேக்ரவுண்டில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸும் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. இப்போ இந்த பாருங்க, இந்த இன்ஸ்டன்ஸ் மை ஆப் 7 நான் தான் கொடுத்த மை ஆப் 7. ஓகே. ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுமா சார்? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடும். பப்ளிக் ஐபி, இந்த ஆட்டோ ஸ்கேலிங், சப்நெட், செக்யூரிட்டி குரூப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆயிடும் பேக்ரவுண்ட்ல. ஓகே. VPC இல்லங்க சார்? VPC எல்லாமே கிரியேட் ஆயிடும். ஓ, ஓகே ஓகே. ஸோ T2 மைக்ரோ தான் நம்ம டிஃபால்ட்டாக வந்து வரும். ஸோ T2 மைக்ரோ ஏன்னா ஃப்ரீ டயரில் இருக்கிறதுனால T2 மைக்ரோவில் செக்யூரிட்டி போனீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பும் கிரியேட் ஆகிடும். செக்யூரிட்டி குரூப்பில் போர்ட் 80 ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகே. நமக்கு அதானே தேவை வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் போர்ட் 80 ஓப்பன். நெட்ஒர்க் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஸ்டோரேஜும் கிரியேட் ஆகிடும். மினிமம் ஸ்டோரேஜ் 8 GB. ஸ்டேட்டஸ் செக்கு, மானிட்டரிங்கு, டேக்ஸு எல்லாமே இந்த டேக் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி டேகும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்ளை பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கோட ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே அது கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்வரான்மெண்ட்டை மட்டும் கொண்டு வந்து கையில் கொடுத்துரும் ஒர்க் பண்ணுறது. ஓகே. ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்துடும் எல்லாமே. இதை பாருங்க, ஆடட் இன்ஸ்டன்ஸ் டு யுவர் என்வரான்மெண்ட்.
சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு என்வரான்மெண்ட் மை ஆப் என்வரான்மெண்ட் 7. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், நேராக போயிட்டு இந்த என்வரான்மெண்ட்டில் இங்கே பார்த்தீங்களா, இது ஓகேன்னு வருது. இங்கே இடத்துல ஓகேன்னு வரும், ஹெல்த் செக்கு ஓகேன்னு வரணும். ஸோ அப்ளிகேஷன் என்ன, இந்த யூஆர்எல் வச்சு நம்மளோட அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த யூஆர்எலுக்கு நாங்கள் போடும்போது இது அதெல்லாம் நாங்கள் அந்த சாம்பிள் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி வரும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் பீம் ஸ்டாக் அப்ளிகேஷன் நவ் லான்ச். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம வந்து சாம்பிள் கோடு தான் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுதான் வந்து AWS கொடுத்துருக்க அந்த சாம்பிள் வெப்பேஜ். அந்த யூஆர்எல் வந்து இந்த எலாஸ்டிக் பீம் ஸ்டாக் கூட இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கோடை இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூட திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கோடில் ஏதோ அப்டேட் இருக்குன்னா இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துடும். இது இனிஷியலைசிங்கில் இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும் இது இனிஷியலைஸ் ஆகும். ஆனால் விஎம் கனெக்ட் ஆகி இங்கே நமக்கு வெப்சைட்டே லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிக் பீம் ஸ்டாக்கு நம்ம பேசிக்காக க்ரியேட் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்கள் ஸோ அந்த மாதிரி ஏதோ ப்ராஜெக்ட் உங்களுக்கு அசைன் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் போகும்போது நீங்கள் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுப்பீங்க. இல்லை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ப்ரொஃபஷனல் இதுக்குன்னு தனி அஜூர் டெவாப்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அஜூர் டெவாப்ஸ் கோர்ஸ் போது நீங்கள் எலாஸ்டிக் பீம் ஸ்டாக் வந்து கிளியராக இன்னும் டெப்த்தான நாலேஜ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இது நம்ம வந்து ஜஸ்ட் எலாஸ்டிக் பீம் ஸ்டாக்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, அது என்ன பண்ணும், அதை எப்படி ஒர்க் பண்ணணும், அது எப்படி பேசிக்காக ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இந்த ஓன் கோடு ரன் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் தனியாகவே வரும். ஓகேங்களா? சொல்லிட்டு பாஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு இது ஓகே, எனக்கு இந்த என்வரான்மெண்ட் வேணாம், நான் வந்து இதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பீம் ஸ்டாக்கில் போயிட்டு என்வரான்மெண்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணி டெர்மினேட் கொடுத்தனா மொத்தமாக டெர்மினேட் ஆகிடும். நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், இது மூலயமா கிரியேட் ஆன எல்லா ரிசோர்ஸும் இது மூலயமாவே டெலிட் ஆகிடும். டெர்மினேட் கொடுக்குறேன். ஸோ எலாஸ்டிக் பீம் ஸ்டாக் இஸ் டெர்மினேட்டிங் ஒரு என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் வந்து வேலிடேஷன் ஃபஸ்ட்டு வேலிடேஷன் பண்ணும். டெர்மினேட் என்வரான்மெண்ட் இஸ் ஸ்டார்டட்னு வரும். ஸோ வேலிடேட்டிங் என்வரான்மெண்ட் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து ப்ரொடெக்ஷன் டிசபிள், டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன்லாம் எனபிள் பண்ணி வச்சிருக்கோம், அதான் டிசபிள் பண்ணும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே பண்ணிடும் பேக்ரவுண்டில். அந்த இன்ஸ்டன்ஸும் வெயிட்டிங் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கா, அது வந்து ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில். Waiting to visit instance to terminate. It's like 2 minutes. ஆயிடுச்சா? வந்து ஆட்டோமேட்டிக்காக இது டெர்மினேட் ஆகிடும். ஸோ இது டெவாப்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ். இப்போ எல்லாமே மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணி நம்ம என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெப் ஆப்னு சொல்லுவாங்க இதை. ஸோ வெப் ஆப்பு எல்லாமே வந்து எலாஸ்டிக் AWSல வெப் ஆப்ஸில் அமேசான் வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இது வந்து டெலீட் ஆயிடுச்சு. என்விரான்மெண்ட் டெலீட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினேட்னு வந்துச்சு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதுவும் டெர்மினேட்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் இங்கே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனையும் போயிட்டு டெலீட் பண்ணுங்க. டெலீட் ஓகே. அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் டெலீட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி வரும். ஓகே சார். இதான் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ் ஸ்டாக். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுலாம் எப்படி பண்ணணும் எப்படி? புரிஞ்சு சார். சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணலாம். பட் இது வந்து பேசிக்காக தான் பண்ணுறோம். இது ஒரு இன்டெப்த்தாக பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய கான்செப்ட் எலாஸ்டிக் பீன்ஸ் ஸ்டாக் பண்ணுறது. ஓகே. பற்றி ஒரு ஐடியா தான். இப்போ ஐடியா வந்துச்சுல அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கிளவுட் ஃபார்மு. கிளவுட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. கிளவுட் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் வந்து இதே வந்து இந்த எலாஸ்டிக் பீன்ஸ் ஸ்டாலுக்கு எப்படி வந்து விஎம் எல்லாம் கிரியேட் பண்ணுது பேக்ரவுண்டில், அது வந்து இந்த கிளவுட் ஃபார்மேஷன் வச்சு தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அது ஏடபிள்யூஎஸோட ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குது. டெராஃபார்ம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. டெராஃபார்ம் ஒன்று இருக்குது, அஷூர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ், ஜென்கின்ஸு இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ். அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடு டூல். அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம போயிட்டு ஒரு விஎம் எப்படி கிரியேட் பண்ணுறோம், போயிட்டு போர்ட்டலில் போயிட்டு இந்த இமேஜை சூஸ் பண்ணி எல்லாமே பண்ணி பண்ணுறோம்ல. பட் இதில் வந்து கோடு மூலியமாக நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒரு விஎம். ஸோ அதுக்கு தான் வந்து கிளவுட் ஃபார்மேஷன்றது யூஸ் ஆகும். கிளவுட் ஃபார்மேஷன் வந்து 2 வகையான ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். ஜேசான் ஸ்கிரிப்ட் வந்து, யாமர் ஸ்கிரிப்ட் வந்து 2 இருக்கு. ஓகேங்களா? ஜேசான், யாமர். ஓகேங்களா? ரெண்டு டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு வந்து பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மேனேஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கிளவுட். ஸோ அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது கிளவுட் ஃபார்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராப்ளம்ஸ் இந்த கிளவுட் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம், அதாவது நம்ம ஒரு 100 விஎம் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு அட் அ டைமில் வந்து நீங்கள் ஒரு 100 விஎம்ஸ் நீங்கள் வந்து லான்ச் பண்ணணும் டெஸ்டிங்காக அப்படின்னா நீங்கள் 100 விஎம் வந்து ஒன்றா மேனுவலாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ டைம் எடுக்கும். இது ஆக்சுவலி வந்து ஏடபிள்யூஎஸ்ல விஎம் கிரியேட் பண்ணுறது ஈஸி தான். ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் விஎம் விட நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே கிரியேட் பண்ணிடலாம். பட் 100 விஎம் கிரியேட் பண்ணும்போது ஒரு 100 விஎம் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தேவை. ஒரு 100 விஎம் கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? மேனுவலாக போய் ஒன்று செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? டைம் எடுக்கல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இது நியூ ப்ராப்ளம். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் ஃபார்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோட் அப்படின்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோட் என்ன, உங்களோட கோடில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி கொடுப்போம். 100 விஎமும் அட் த டைமில் பில்ட் பண்ணிடுவோம். இல்லை 100 விஎம் டெர்மினேட் பண்ணணும்னாலும் அட் அ டைமில் டெர்மினேட் பண்ணி விட்டுருவோம். எல்லாமே வந்து நீங்கள் அந்த கோடு வச்சு பண்ணலாம். ஓகே. பண்ணுறது தான் கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் ப்ரொவிஷன் பண்ணலாம், இல்லை S3 கான்ஃபிகர் பண்ணலாம், லோடு பேலன்சர் செட் பண்ணலாம். நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து நம்ம இந்த கிளவுட் ஃபார்மேஷன் வச்சு ஆட்டோமேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கிளவுட் ஃபார்மேஷன். கிளவுட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுவும் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் வரக்கூடிய ஒரு இதுதான். ஸோ கிளவுட் ஃபார்மேஷனு, அப்புறம் இந்த எலாஸ்டிக் பீன் ஸ்டாலுக்கு, AWS லாம்டா, இது எல்லாமே வந்து டெவாப்ஸ் அப்படின்ற டூல் தான். இது இந்த டெவாப்ஸ் டூல்ஸ் மார்க்கெட்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெவாப்ஸ் டூல்ஸ் இன் AWS, இந்த டெவாப்ஸ் டூல்ஸ் இன் AWSல பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் ஃபார்மேஷன், எலாஸ்டிக் பீன் ஸ்டாலுக்கு, அப்புறம் இந்த அமேசான் லாம்டா, இது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஓகே. அது இல்லாமல் இன்னும் நிறைய சர்வீசஸ் எல்லாம் வரும் AWSல. நான் அதெல்லாம் அப்புறம் இந்த இது பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ அதை இப்போ க்ளவுட் ஃபார்மேஷனில் நம்ம ஒரு எப்படி ஒரு என்வரான்மெண்ட் செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷனோட AWSே வந்து க்ளவுட் ஃபார்மேஷனோட சில டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாம்பிள் டெம்ப்ளேட்ஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டெம்ப்ளேட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நமக்கு நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க.
இந்த ஸ்கேலிங் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங்க்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லான்ச் ஸ்டார்ட் கொடுத்து இது எல்லாமே ஒரு கோடு, இது எல்லாமே கோடு பேக்ரவுண்டில் க்ளவுட் ஃபார்மேஷன் கோடு இருக்கும். ஓகே நமக்கு வந்து என்ன தேவை, நம்ம வந்து EC2 தான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த அமேசான் EC2 இதை வந்து ஓகே வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இதான் அந்த கோடு, இதுதான் இப்படி தான் இருக்கும் அந்த கோடு. ஓகேங்களா, இது வந்து ஜேசன் கோடு. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா AWS டெம்ப்ளேட் ஃபார்மேஷன், இது வந்து அமேசானோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வச்சு நம்ம VM லான்ச் பண்ணால் நமக்கு VM லான்ச் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேராமீட்டர்ஸு, கீ நேமு, டிஸ்கிரிப்ஷனு. ஸோ இது SSH. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் VM தான் கிரியேட் பண்ணுவோம், நம்ம கிரியேட் பண்ணுறது. இது என்ன SSH access to the instance அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து இது லினக்ஸ் VM தான் சூஸ் பண்ணோம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா this template create to Amazon EC2 instance you will be build for AWS resources used if you create a stack from template. ஹலோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும். யூஸிங் அதாவது நீங்கள் இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசோர்ஸோ அதை பேஸ் பண்ணி அமேசான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரீ டயர் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம T2 மைக்ரோ தான் நம்ம எப்படி தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த சர்வீஸ் காசு கிடையாது, இந்த சர்வீஸுக்கு நீங்கள் பே பண்ண வேணாம். க்ளவுட் ஃபார்மேஷன் சர்வீஸ்க்கு பே பண்ணலாம். பட் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? ஓகே. நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் EC2 கீ பேர் எனபிள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கீ பேர்லாம் இதுலேயே கொடுத்துருவீங்க. நீங்கள் வெப் சர்வர் EC2 டைப்பு டிஃபால்ட்டாக T2 ஸ்மால் இருக்கும், அதை நீங்கள் இதில் வந்து மாற்றிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ரேஞ்சு இதெல்லாமே வந்து இதுலேயே வந்து கான்ஃபிகர் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எல்லாமே இதை கான்ஃபிகர் ஆகிடும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சர் வந்து ஒரு இதுக்கும் சூஸ் பண்ணலாம். AWS இன்ஸ்டன்ஸ் டைப் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் பேக்ரவுண்டில் அதுவே செலக்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி இப்போ சூஸ் பண்ணுற இப்போ T2 மைக்ரோ சூஸ் பண்ணால் இங்கே வந்து இந்த T2 மைக்ரோவோட இந்த ஆர்கிடெக்சரை சூஸ் பண்ணிக்கும். இங்கே வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ரீஜன் இந்த இடத்துல ரீஜனை சூஸ் பண்ணிக்குவோம். ரீஜன் இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம எந்த ரீஜனில் இருக்கோமோ, நம்ம ரீஜனில் எந்த ரீஜனில் இருந்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அந்த ரீஜனில் கிரியேட் பண்ணுவோம். பட் இந்த 2 ரீஜன் வந்து சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நாட் சப்போர்ட் ரீஜனில் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. AP ஈஸ்ட் யூஎஸ், நார்த் ஈஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த ஈஸ்ட் யூஎஸில் கூட பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூஎஸ் 2ல போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வராது. வெஸ்ட் யூஎஸ் 2 வந்து சப்போர்ட் பண்ணோம். நம்ம அந்த 2 இடத்துல தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ரிசோர்ஸ் இது எல்லாமே இந்த கோடில் இருக்கும், எல்லாமே இந்த கோடில் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரீ டிஃபைன்டு கோடு தான் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து ஜஸ்ட்டு லான்ச் ஸ்டாக்குன்னு நம்ம கொடுத்தோம்னா இங்கே ஸ்டாக் வந்து லான்ச் ஆகும். இந்த மாதிரி வந்துடும் க்ளவுட் ஃபார்மேஷன். நீங்கள் டேரெக்டாக போய் க்ளவுட் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இது வரைக்கும் க்ளவுட் ஃபார்மேஷன் போகுது. ஃபஸ்ட்டு இப்படி காமிச்சிடலாம், அதுக்கப்புறமா அதை லான்ச் பண்ணி காட்டுறேன். டெம்ப்ளேட் இஸ் ரெடி, யூஸ் சாம்பிள் டெம்ப்ளேட், கிரியேட் டெம்ப்ளேட் இன் டிசைனர் அப்படின்னு 3 இது இருக்குது. நீங்கள் டெம்ப்ளேட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூஸ் செட் சாம்பிள் டெம்ப்ளேட்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சாம்பிள் டெம்ப்ளேட் கரெக்டாக இருக்கும். இந்த சாம்பிள் டெம்ப்ளேட்டை நீங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரியேட் ஃப்ரம் டிசைனர்னா டிசைன் ஒன்று இருக்கும், பண்ணிங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த டிசைன் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த டிசைனில் நீங்கள் வந்து எனக்கு EC2 வேணும் அப்படின்னா அந்த இது EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸை வச்சு இப்படி போட்டிங்கன்னா இங்கே வந்துடும் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு. இந்த இடத்துல கோட் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே.
அப்புறம் வேற என்ன இன்ஸ்டன்ஸ் போட்டாச்சு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வேணும். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வேணும்னா போடுங்க. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதுவும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது மாதிரி டிசைன் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த இடத்துல யாமல் இல்லை ஜேசன் வேணுமா? யாமல் ஸ்கிரிப்ட்னா எப்படி இருக்கும், யாமல் ஸ்கிரிப்ட்னா எப்படி இருக்கும், ஜேசன் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே சார். நம்ம வந்து இது மாதிரி இதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இது வந்து நமக்கு நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண டெம்ப்ளேட் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெடி டெம்ப்ளேட்னா இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் S3ல உங்களோட அந்த டெம்ப்ளேட்டை ஸ்டோர் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி அமேசான் S3 சொல்லியிருக்கல பக்கெட் இருக்கும், இந்த பக்கெட்டில் நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணி, ஸோ அந்த இடத்துல உங்கள் கோடை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த கோடோட URL எடுத்து இங்கே போட்டிங்கன்னா அந்த கோடு இது மூலியமா. இல்லை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இதை பண்ணலாம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டாக்லேருந்து அவங்க கொடுத்துருக்குற இந்த டிஃபால்ட்டு ஸ்டாக்லேருந்து நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படி ஸோ சர்வீஸ் ஸ்டாக் இருக்கோ அதை லான்ச் ஸ்டாக்னு கொடுத்தனாலே இந்த பக்கம் இது வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஓர்கோன்றது பெஸ்ட் யூஸ் டூல் இருக்குது. இந்த ரீஜன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட் இஸ் ரெடி. இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த ஸ்டாக்கோட டெம்ப்ளேட் URL. அந்த நம்ம சாம்பிள் கோட் ஒன்று பார்த்தோம்ல, இந்த கோடு இருக்கும். இந்த நான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சல, வியூ காமிச்சல. ஸோ அந்த கோடு வந்து இதில் இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வியூ டிசைனர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். அந்த கோடு எப்படி பில்ட் பண்ணியிருக்குதோ இப்படி தான் பில்ட் பண்ணியிருக்கு. இன்ஸ்டன்ஸு செக்யூரிட்டி குரூப்பு அது ரெண்டுமே லிங்க் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கோடு இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், ஈக்ரெஸ்ஸு, டிபெண்ட்ஸ் ஆனு, செக்யூரிட்டி குரூப்பு இது எல்லாமே கிரியேட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கு. VPC இதுதான் இன்ஸ்டன்ஸ் இமேஜ் ப்ராப்பர்ட்டி, இமேஜ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸு, வால்யூம் அட்டாச்சு, டிபெண்ட்ஸ் ஆனு, செக்யூரிட்டி குரூப்பு, சப்நெட்டு, வால்யூமு, சப்நெட் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோனு, ஈஸி டு ஹோஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைனில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதான் வந்து இந்த டிசைனில் இருக்கும். ஸோ அது வந்து நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. திரும்ப அதே கூட நான் ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தா இந்த இடத்துல ஸ்டாக் நேம் கேட்கும். அப்புறம் அது டிஃபால்ட்டாக அது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் டைப் கேட்கல. இங்கே வந்து டிபி ஸ்மால் வந்து நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு வந்து AWS சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் டிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது. நான் T2 மைக்ரோ சூஸ் பண்ணிக்கிறேன். T2 மைக்ரோ சூஸ் பண்ணிக்கிறேன். கீ நேம் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி ஒரு கீ இதில் வச்சிருக்கேன், டெஸ்ட் VM ஒரு கீ, அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். SSH லொக்கேஷன் எதுவுமே கொடுக்கலாம், நான் அப்படியே 0 வச்சுக்கிறேன். எல்லாம் எங்கேருந்து வேணாலும் SSH கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேக்லாம் கேட்கும். நீங்கள் டேக்லாம் வேணும்னா நீங்கள் டேக் கொடுத்துக்கலாம். IAM ரூட் கேட்கும், அதெல்லாம் வேணும்னா அவங்க கொடுத்துக்கலாம். ரோல் பேக் ஆல் ஸ்டாக் ரிசோர்ஸஸ் கேட்கும். சப்போஸ் ரோல் பேக்னா என்னன்னா, இப்போ சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றது. ரோல் பேக் ஆல் ஸ்டாக் ரிசோர்ஸஸ்னா எல்லாமே பேக் வந்து எல்லாமே சப்போஸ் ஏதோ கிரியேட் பண்ணி வச்சிருந்துச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சில சர்வீஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஈஸி டு கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா அப்படியே ரோல் பேக் ஆகிடும். ரோல் பேக் ஆகுனா என்னென்னலாம் கிரியேட் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். இது வந்து ப்ரிசர்வ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொவிஷன்ட் ரிசோர்ஸ்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை அப்படியே வச்சிருக்கோம். ப்ரொவிஷன் ரிசோர்ஸும் அப்படியே வச்சுப்போம். ரோல் பேக்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிப்போம் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம கோடு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம
எந்த ரிசோர்ஸுமே கிரியேட் ஆகாது. சப்போஸ் இது நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கோடு ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும், அதுக்கு முன்னாடி ஏதாவது ரிசோர்ஸ் ஏதோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விநெட் கிரியேட் பண்ணுது, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க. அதுல வந்து விநெட் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் கோடும் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுறீங்க. விநெட் எல்லாத்தையும் சாரி விபிசி எல்லாமே கிரியேட் பண்ணிடுச்சு. பட் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ஸ் மாடல் வந்து இந்த ரீஜியன்ல இல்ல. அதனால இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரோல் பேக்கு ஸ்டாக் ரிசோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் விபிசி அந்த ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். பட் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண முடியல, அதோட ஸ்டாப் ஆயிடும். பேக் பின்னாடி நீங்க கிரியேட் பண்ணியிருந்த ரிசோர்ஸ் எதுவுமே டெலீட் பண்ணாது. ஸோ அது என்ன ஆகும், உங்களுக்கு அப்படியே தேங்கி நிற்கும். தேவையில்லாத ரிசோர்ஸா அக்கௌண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது அது கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா. ஸோ அதனால ரோல் பேக் ஆல் ஸ்டாக் ரிசோர்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. அது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் டைப்பு T2 மைக்ரோ, கீ நேமு இது, SSH லொக்கேஷன் எல்லாமே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் இன்ஸ்டன்ஸ் எதுவும் லான்ச் பண்ணலை. ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கா. இன்ஸ்டன்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டரில் இருக்கும். இது டெலீட் ஆகிடும். இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் வந்து 0ல தான் இருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், கிரியேட் ஸ்டாக் கொடுக்குறோம். கிரியேட் ஸ்டாக் கொடுத்தீங்கனாலே இங்க கிரியேட் இன் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் ஆகி எல்லாம் வர்றதுக்கு. ஓகே. ஸ்டாக் இன்ஃபோல போயிட்டு கிரியேட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஓகே, எல்லாமே கிரியேட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இப்போ நம்ம போய் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு VM கிரியேட் ஆகிருக்கும். அது ரன்னிங் இருக்கா. ஸோ இந்த VM தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண VM. ஓகே. இந்த VM வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த IP அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட்லேருந்து கிரியேட் ஆகிடும். அந்த கோடில் கொடுத்த வேல்யூ அதை அந்த வச்சு எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே இதுவே கிரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 100 VMs கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கோடு எழுதி அதில் நம்பர்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ இந்த டைமில் கிரியேட் ஆகிடும்.
ஓகே இது வந்துருச்சா? இப்போ வந்து இதை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் இதில் கனெக்ட் ஆகும். இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகுதா? பாஸ்வேர்ட் கொடுத்தா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம லாகின் பண்ணி சேம் அதே என்வரான்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணுமோ நம்ம என்வரான்மெண்ட்டை நம்ம அந்த சர்வர் எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெப் சர்வர் வேணும்னா வெப் சர்வர் லான்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ அது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் என்ன பண்ணணுமோ அதையே கூட நீங்கள் இதில் அப்படியே கூட எழுதி நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்வரான்மெண்ட் எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு என்வரான்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு உங்கள் கோடை மட்டும் டேரெக்டாக வந்து இதில் லான்ச் பண்ண போதும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மாடல் டெவாப்ஸில். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மாடல். ஓகே. ஓகே இது எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த லாஸ்ட் ஒரு க்ளவுட் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு? இல்லை இதில் ஓகேங்க நமக்கு